கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன், நம்மோடு உலாவுகிற தேவன், நம்மை இந்த வேளையிலே இந்த நிமிடத்திலே நம்மை சந்திப்பாராக. அவருடைய வார்த்தைகள் மூலமாக, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, அவருடைய வல்லமையினாலே நம் ஒவ்வொருவரையும், சொல்லுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் உள்ளத்தின் ஆழத்தில் வாஞ்சையோடு கூட நான் தேவனை வேண்டுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் எதனால் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். எப்பொழுதும் கண்ணீரிலும் வேதனையிலும் தான் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். எதையாவது இழந்து கொண்டே இருக்கிறோம். தெரிந்தும் தெரியாமலும் கோட்டை விட்டுட்டோம்னு சொல்லுவோம். அப்படி கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதை குறித்து தான் தேவன் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் எதற்கு வர்றான்? திருடன் சில வீட்டில் பூட்டை உடைச்சி திருடிட்டான், பீரோ உடைச்சி நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், அப்படிலாம் படம்லாம் போடுறாங்க. பிரத்யட்சமாய் திருடன் வருகிறான். ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், சிறியவர்களோ பெரியவர்களோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, ஏழைகளோ பணக்காரர்களோ, ஒரு வித்தியாசம் கிடையாது. எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் பிசாசானவன், சத்ருவானவன், சாத்தானானவன் திருடன் போல வருகிறான். சத்தமில்லாமல் வருகிறான். அமைதியாக வந்து எங்க நுழையிறான்னு யோசிக்கவே முடியாது. சில தேவ பிள்ளைங்க சொல்லுவாங்க, 10 காரியத்துக்காக ஜெபிச்சேன், 11வது இடத்துல கோட்டை விட்டுட்டேன், நினைக்கவே இல்லை அந்த இடத்துல நுழைவான்னு சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வார்த்தைகள் கடந்து வரும் பொழுது கூட அப்படித்தான். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முழு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள முடியாதபடி சில வேளைகளிலே நாம் ஜெபிப்போம், பல காரியங்களுக்காக ஜெபிப்போம். ஆனால் அவன் வேறு விதமா கிரியை செய்து உள்ளே நுழைந்து கொண்டிருப்பான். ஒரு சகோதரிக்கு கர்த்தர் மூலமாக ஒரு தேவ மனிதன் வெளிப்படுத்தினார். கால் இடறி தடுமாறி விழுந்து விடுவீர்கள், கவனம் என்று வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த சகோதரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும், ஏசப்பான விழுந்துடக்கூடாது, ஏசப்பான விழுந்துடக்கூடாது, இதில் தடுமாறிடக்கூடாது, அதில் தடுமாறிடக்கூடாதுன்னு பார்த்து நடந்து கவனமாக நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு காரியம் வந்தது. என்ன வந்தது? ஒரு திடீரென்று அவரை தலை சுற்றல் வந்தது. தலை சுற்றல் வந்தா என்ன செய்கிறோம் என்றே அவர்களுக்கு தெரிய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், கால் தடுமாறும்னா கால் தடுமாறாதுப்பா, நீங்க தடுமாறாதுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் தடுமாறக்கூடாதுன்னு நடந்தேன். சாத்தா எங்க போய் வேலை செய்யறான் பாருங்க, உள்ளங்காலை குறித்து ஜெபித்தேன், அவன் உச்சந்தலையிலே வேலை செய்கிறான் என்று சொல்லி கர்த்தரிடத்திலும் சொன்னார்கள். சொல்லி சங்கடப்பட்டார்கள். திருடன் எவ்விதமாய் உள்ளே வருகிறான் என்று நமக்கு சொல்லவே முடியாது. எப்படியாவது உள்ளே வந்து சமாதானத்தை கெடுத்து போடுவான், சந்தோஷத்தை எடுத்து போடுவான். பிள்ளைகள் எல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற வழியில் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு, யார் வாயிலாவது ஒரு வார்த்தையை போட்டு அங்கே ஒரு சண்டையே உருவாகிவிடும், அல்லது பொருளை எடுத்து விடுவான். இங்கே தானே வச்சேன், காணோம், தெரியாது, கை உள்ளதான் வச்சு கொண்டு போனேன், பத்திரமா தான் வச்சு கொண்டு போனேன், திரும்ப வரும்போது அந்த பொருள் அங்கே இல்லை. அவன் எல்லாவற்றையும் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று எல்லாத்தையும் அழிச்சே போட்டுருவான். இல்லாமலே அழித்து விடுவான். இருப்பதையெல்லாம் இல்லாமலே அழித்து விடுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை உணர்ந்து சொல்லுகிறார். அவன் அதுக்குத்தான் வருகிறான். நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். உங்களுக்கு உரிய சொத்து சம்பந்தங்களிலே ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளின் குடும்பத்திலே ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். உங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். பரிபூர்ணப்பட வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 16வது சங்கீதம் 11வது வசனத்திலே சொல்லுகிறான், உமது சமூகத்திலே பரிபூர்ண சந்தோஷமும் சமாதானம் உண்டு.
இந்த சந்தோஷம் சமாதானம் எங்கே இருக்கிறதா? உமது சமூகத்திலே பரிபூர்ண சந்தோஷம் சமாதானம் இருக்கிறதப்பா என்று சொல்லி பாடுகிறான். அவன் உணர்ந்து தேவ சமூகத்தை பார்த்து பார்த்து பாடினதிலே அது ஒரு வார்த்தை. அது பிரியமான தேவனுடைய பிள்ளையை, அவர்கிட்ட தான் அறிவும் ஞானமும் பொக்கிஷமாக அடங்கி இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் தான் பரிபூர்ணமான சந்தோஷமும் சமாதானம் உண்டு. அவரால் மாத்திரமே அதை நமக்கு தர முடியும், நமக்குள்ளே ஜீவனை தர முடியும். அதைத்தான் கொலோசையரிலே பவுலடிகள் எழுதுகிறார். 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே, சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது, எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது என்று சொல்லி எழுதுகிறார். திட்டவட்டமாக எழுதுகிறார். பரிபூர்ணத்தை எங்கே தேட வேண்டும்? அவரிடத்தில் தேட வேண்டும். பரிபூர்ணம் எங்கே இருக்கிறது? அவரிடத்தில் வாசமாய் இருக்கிறது என்று திட்டவட்டமாக எழுதுகிறார். உபாகமம் 28:47 நாம் எச்சரிக்கப்படுகிறோம். நீங்கள் பரிபூர்ணத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது, சம்பூர்ணத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது, உங்களுடைய களஞ்சியம் நிரம்பி வழியும் பொழுது, உங்களுடைய ஆசீர்வாதம் வீட்டிலே பெருகி இருக்கும் பொழுது, அவரை சேவியாமல் போனால், கொடுத்த அவரை நினையாமல் போனால், நான் பிசினஸ் பண்ணேன் நல்லா ஓடுதுங்க, நீங்க பிசினஸ் பண்ணி நல்லா ஓடலைங்க, அவர் உங்களுடைய பிசினஸை தொட்டிருப்பதால் அது ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் செய்தேன், அது நல்லா முடிஞ்சிருச்சுங்க, நாம செய்யலைங்க, அவர் செய்ததுனால் அது முடிந்தது, ஆசீர்வாதமாய் முடிந்தது. கல்யாணத்தை நல்லா நடத்திட்டோம், நம்ம நடத்தலைங்க, அவர் நடத்துகிறார். சம்பூர்ணம் அடையும் பொழுது, திருப்தியாகும் பொழுது, களஞ்சியம் நிரம்பும் பொழுது, விளைந்திருக்கும் பொழுது, அவரை பார்த்து, என் தேவனே நடத்திவிட்டீர் ஸ்தோத்திரம், என் தேவனே செய்து தந்தீர் ஸ்தோத்திரம், இது முடியாது, என்னால் முடியவே முடியாது, பிள்ளை வீட்டுக்கு சீர் கொண்டு போன முடியாது. எத்தனை பேர் அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு திருமணம் செய்து முடித்தவுடன் அதான் கடனுக்கே ஆரம்பம், அதுதான் கடன் வாங்குவதற்கே ஆரம்பம். அப்புறம் கொண்டு சீர் கொடுக்கணும், அப்புறம் அவங்க வீட்டில் என்ன நடந்தாலும் போய் பார்க்கணும், பிறகு குழந்தை உண்டான உடனே பார்க்கணும், பேறுகாலம் பார்க்கணும், பிறகு குழந்தைக்கு செய்யணும், கொண்டு விடணும். கடனுக்கு ஆரம்பமே பிள்ளையுடைய திருமணம் தான். களஞ்சியம் நிரம்பும் பொழுது, கொடுக்கப்படும் பொழுது, இந்த தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது, தேவனுடைய கரத்தை பார்த்து, என் தேவனே தந்ததற்காக ஸ்தோத்திரம், என் தேவனை இவை எல்லாவற்றையும் முடிப்பதற்கு உதவி செய்தீர் என்னுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் என்று எப்பொழுது சொல்லுகிறோமோ, அப்படி அவரை சேவியாமல் போனால், கொடுத்த நீர் பெரியவர் ஆண்டவரே என்று அவரை துதிக்காமல் போனோமானால், துக்கமும் துன்பமும் கடந்து வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளை யோபு அதனால தான் சொல்றான், பரிபூர்ணத்தை தொடர்ந்து வியாகுலம் வந்திருக்கிறது என்று சொல்லி. பரிபூர்ணத்திலே இத்தனைக்கும் யோபு துதித்து கொண்டே இருந்தார். அவர் தான் கொடுத்தார், அவர் எடுத்துக்கிட்டார், ஸ்தோத்திரம் தான் சொன்னார். ஆனால் மனிதருக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, பரிபூர்ணத்தை தொடர்ந்து வியாகுலம் வந்துவிடும் எப்பொழுது? அவரை துதிக்காமல் மறந்து போகும் பொழுது, செய்தது நான் என்று மார்த்தட்டி கொள்ளும் பொழுது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவை எல்லாவற்றையும் செய்கிறவர் நீ, இந்த நம்பிக்கையோடு பரிபூர்ணத்தை பார்க்க செய்கிறவர் அவர் தான், பரிபூர்ணத்தை தருகிறவர் அவர் தான். என் ஆண்டவரே, நீர் எனக்கு பரிபூர்ணத்தை தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வேதனையும் பிரியமான தேவனுடைய பிள்ளையை நான் பேசும் பொழுது, நான் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் கூட சேர்ந்து நீங்களும் ஒவ்வொரு வார்த்தையை கேட்கும் பொழுதும் அப்படியே, அப்பா எனக்கு இந்த பாடு இருக்கு, எனக்கு இந்த சொல்லாமல் முடியாது, நம்ம ஏசப்பட்ட எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும். அதனால கர்த்தாவே, எப்போ பார்த்தாலும் புலம்புறன்னு மற்றவங்க சொல்லலாம், அதை பற்றி பயப்படாதீங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பாடுகள் இருக்கிறது, ஆனால் அதை நீர் மாற்றப் போவதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு வியாதி இருக்கிறது, நீர் மாற்றப் போவதற்காய் ஸ்தோத்திரம். நமக்கு தெரிஞ்சவரை அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம். பாருங்க பிரியமானவர்களே, அப்படி சொல்லாதவங்களே ஆண்டவர் சந்தித்தார். நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே நமக்கு தெரிஞ்ச மனிதர்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெதஸ்தா என்று குளத்தின் அருகே 5 மண்டபங்கள் உண்டு. எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே அந்த குளம் இருக்கிறது. அந்த 5 மண்டபங்களும் நல்ல கல் தூணால் கட்டப்பட்டு இருக்கிறது, நல்ல கல் தளம் போடப்பட்டு இருக்கிறது. அந்த மண்டபத்திலே வியாதியஸ்தர்கள், சப்பானிகள், குருடர்கள், ஒன்றுமே செய்ய முடியாதவங்க, அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. அந்த குளத்தை எப்பொழுதாவது ஒரு தேவதூதன் இறங்கி கலக்கும் பொழுது, இவர்கள் யார் முதலில் போய் இறங்குகிறார்களோ அவர்கள் சுகமடைந்து விடுவார்கள். இது அந்த நாளிலே கர்த்தர் மூலமாக இந்த அதிசயம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே ஒரு மனுஷன் படுத்து கிடந்தான். அவன் எவ்வளோ நாள் படுத்திருந்தான்னு பக்கத்தில் இருந்தவருக்கு தெரியுமோ தெரியாதோ. நான் யோசித்து பார்த்தேன், இந்த ஆள் என்ன
38 வருஷமா அந்த இடத்துல அசையாம படுத்திருந்தாரான்னு சொல்லி கூட யோசித்து பார்த்தேன். புரியலைங்க. ஒருவேளை அவரை தூக்கிட்டு போவாங்களோ, அப்புறம் திரும்ப கொண்டாந்து அங்கே விட்டுருவாங்களோ அவங்க வீட்டார். ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அந்த ஒரு வேலையை செய்வாங்களோ, இன்னும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அப்புறம் ராத்திரி காலையில் கொண்டு விடுவாங்களா தெரியல. 38 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 1 நாள் 2 நாள் இல்லை, 38 வருடம் வியாதி படுக்கையிலே அந்த இடத்திலே படுத்த படுக்கை விரித்த வண்ணமாய் அதில் மேல் கிடந்த மனிதன் அருகிலே இயேசு கடந்து போனார். அவர் கடந்து போய் சம்பூர்ணத்தின் தேவன், ஜீவன் உண்டாயிருக்கும்படியாய் வந்தவர், பரிபூர்ணத்தை கொடுக்க வந்தவர், மெதுவாக அவன்கிட்ட போய் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்து போன்னு சொல்லி. அவருக்கு தெரியும், இப்போ வருவாங்க ஒரு கூட்டம், பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் வந்து எப்படி ஓய்வு நாளில் நீர் எப்படி அவனை படுக்கையை எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லலாம், அவன் எப்படி படுக்கையை தூக்கி கொண்டு, அவங்களுக்கு நிறைய சம்பிரதாயங்கள், படுக்கையை சுருட்டி எடுத்து ஓய்வு நாளிலே எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. அவர் திட்டவட்டமாய் கிட்ட போய் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடந்து போ என்று சொல்லி. அவனுக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையேன்னு புலம்புனவன், நீ சுகமடைய விரும்புகிறாயான்னு தான் கேட்டார் ஒரு வார்த்தை. அவன் என்னெல்லாமோ புலம்புறான். நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று அவருடைய வல்லமுள்ள வார்த்தை புறப்பட்டு வருது. ஜீவன் உண்டாகிறது, ஜீவன் உண்டாயிருக்க வந்தவர் அவன் எழுந்து நடந்து போகிறான். பிரியமானவர்களே, படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளை, பேதுருவின் வீட்டுக்குள்ள ஒரு நாள் ஆண்டவர் நுழைகிறார். எங்கெல்லாமோ ஊழியம் செய்து கொண்டே வந்து பேதுருவின் வீட்டில் நுழைகிறார். நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 14வது வசனம் சொல்லுகிறது, அவங்க காய்ச்சலில் படுத்திருந்தாங்க. என்ன காய்ச்சல்? எலி காய்ச்சல். வந்தால் பிழைக்க முடியாது. அந்த நாட்டில் மருந்தெல்லாம் கிடையாது. மரணப்படுக்கை. அந்த மரணப்படுக்கை, எனக்கு என்ன ஆகுமோ, எந்த வினாடி என்ன ஆகுமோ. பேதுருவும் பக்கத்தில் இல்லை, எங்கே போனான்னு தெரியல, உதவி செய்ய யாரும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளை, வாழ்க்கையிலே உதவி செய்ய ஒருவரும் இல்லாத வேளையிலே கர்த்தருடைய கரம் உன்னை தொடும், ஜீவன் உண்டாகும், அங்கே பரிபூர்ணம் உண்டாயிருக்கும். யாரையாவது நம்பி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அது நடக்கிறது இல்லை. பேதுருவின் மாமி புலம்பி இருக்கக்கூடும். உதவி செய்ய யாரும் இல்லை. தண்ணி எந்திரிச்சு குடிக்க முடியாது, ஒரு வெண்ணி வச்சு குடிக்க முடியாது, ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாது, அசைய முடியாது. கத்தறி கொண்டு படுத்திருந்த வேளையிலே இயேசு உள்ளே வந்தார். வந்து அவள் கையை தொட்டவுடன் ஜுரம் அவளை விட்டு நீங்கிச்சு. இயேசுவோட கூட்ட வந்த எல்லாருக்கும் அவர்கள் பணிவிடை செய்தார்கள். காபி போட்டு கொடுத்தாங்களா, என்ன செய்தாங்கன்னு தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, யாருமற்ற சூழ்நிலையிலே நமக்காக சிலுவை சுமந்தவர், நமக்காக கண்ணீர் விட்டவர், ஜீவன் உண்டாயிருக்க, நமக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்க, அது பரிபூர்ணப்பட அவர் கடந்து வந்தவர். அவர் அப்படியே செய்வார் நமக்காக. அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகும்பொழுது முடியலை. அலெக்சாண்டருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் என்பவன் பலவந்தப்படுத்தப்பட்டு சில வினாடிகள் அவருடைய சிலுவை சுமந்தான். நாமும் அவருடைய வார்த்தையில் கரங்களை, இருதயத்தை வைப்போமானால், அவருடைய வார்த்தையை இங்கே சுமந்து கொள்வோமானால், விசுவாசிப்போமானால், அவரை தேவன் என்று குமாரன் என்று அறிக்கை செய்வோம் என்றால், நம்மை விட ஜெயிப்பவன் யார் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு வியாதி படுக்கையிலே எழும்ப முடியாமல், நான் எழும்ப மாட்டேன் என்ற பயத்தோடு படுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு சந்திப்பதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். கண்களை மூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, ஜீவனை உண்டாக்கவும் ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படுத்தவும் வந்த தேவனே, தகப்பனே, அவள் எழுந்து பணிவிடை செய்தாள். அப்படி சகோதரியை மாற்றுங்க ஆண்டவரே. இயலாமல் படுத்திருக்கிற சகோதரியை கரங்களை பிடித்து எழுப்பி விட்டு, தகப்பனே, அவர்கள் பணிவிடை செய்யும் பலனை அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுமப்பா. வியாதியிலே கண்ணீரிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும். யாரும் உதவி செய்ய எனக்கு யாரும் இல்லையே என்று கலங்குகிறவர்கள் அருகிலே கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து போகட்டும் ஆண்டவரே, கடந்து போகட்டும். இவ்வளவு நாளும் கொத்துறதுக்கு பலன் இருந்துச்சு, கொத்தி நிலத்தை கொத்தி நான் வேலை செய்து உழைச்சி பிழைச்சி குடும்பத்தை காப்பாற்றி நான் படுத்துட்டேனேன்னு கலங்குகிற அந்த சகோதரன் மேல் உம்முடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே, அந்த கரம் அமரட்டும் ஆண்டவரே. மாடுகளுக்கு பின்னாக தெரிந்தவர், மாடுகளுக்கு பின்னாலே தெரிந்தவர், இன்றைக்கு கண்ணீரோடு தேவனை தேடுகிறார். கர்த்தாவே, நீங்க தொடுங்கப்பா, நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்ன தேவன் அவருடைய கரத்தை பிடித்து எழுப்புங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு தம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சந்தியும் அப்பா, உடைய கிருபையினாலே சந்தியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.